ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஹாட் ஸ்பாட் டூ மச் அப்படின்ற படத்தோட ட்ரெய்லர் டீட்டெயில்ஸ் தான். ஸோ இது வந்து பெருசாலாம் ஒன்றும் இல்லைங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி தான் இருக்குது. பட் என்ன ஒன்று அப்படின்னா, நம்ம இது வரைக்கும் எதிர்பார்க்காம இருக்கிற மாதிரியான கதைகளை சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து இப்படிலாம் வருமா அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம் பார்க்க முடியாது, அந்தளவுக்கு வித்தியாசமாக இருக்குது. என்ன ஒன்று, கதையோட பேஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடின்றனா என்னன்னாலும் கொண்டு வரலாம், என்னன்னாலும் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி போயிடுது. இது வந்து பேசிக் பெருசாலாம் ஒன்றும் இல்லை. அட் த சேம் டைம் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேக்காக போகிற மாதிரி தான் தெரியுது. பட் படத்தோட டீட்டெயில்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ண பிறகு தான் படத்தோட லெவல் என்ன மாதிரி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதில் சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இருக்காது, முழுக்க முழுக்க ஒரு காமெடி படம் அப்படின்னு தான் சொல்லணும். சில இடங்களில் வந்து இவங்க காமெடி என்ன பண்ணுறாங்களா இல்லையான்றது கூட நமக்கு தெரியல, அந்தளவுக்கு போய்கிட்டு இருக்கு. இது என்ன கதை அப்படின்றது டீட்டெயிலாகவும் சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது. பட் ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியாக இருக்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. சில இடத்துல வந்து தலையை கொண்டு வராங்க, சில இடத்துல தளபதியை பற்றி சொல்கிறாங்க, சில இடத்துல விஜய் சேதுபதி கொண்டு வராங்க. ஸோ இப்படிலாம் அவங்களோட டீட்டெயில்ஸையும் அவங்களோட இதையும் இதில் பிச் பண்ணாலும், இதில் பவானி சங்கர் வந்து ஒரு மெயின் ரோல், தம்பிராமையா ஒரு மெயின் ரோல் பண்ணியிருக்காரு அப்படின்றது மட்டும்தான் இதில் உண்மையான கதை. அதே மாதிரி பவானி சங்கர் வந்து இதில் கதை சொல்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணி அதிலேருந்து ஒவ்வொரு சீன் பை சீன் அப்டேட் ஆகுது. ஆனால் இதில் ஒரு சில விஷயங்களை நம்மளாலே ஏற்றுக்கிற முடியல. அதாவது லிவிங் டுகெதரில் ஒரு பையன் 3 பொண்ணு, ஒரு பொண்ணு 3 பையன் அப்படின்ற மாதிரிலாம் கொண்டு வராங்க. அதே மாதிரி தாலி வந்து பொண்ணுக்கு பதிலாக பையனுக்கு கட்டுறாங்க, இப்படிலாம் கொண்டு வராங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம். ஏன்னா இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு கொஞ்சம் நல்ல விஷயங்களை படத்துக்கு கொண்டு வரலாம் அப்படின்னா இப்படிப்பட்ட மோசமான விஷயங்களை கொண்டு வராங்க. இது வந்து கொஞ்சம் சரியில்லை அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி கதையிலையும் வந்து நம்ம எதனாலும் எடுக்கலாம் படமா அப்படின்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்கன்ற மாதிரி தான் தெரியுது. ஸோ இப்படிப்பட்ட கதையில் கொஞ்சம் தவிருங்க. நீங்கள் காமெடின்னு பண்ணுறீங்க, பட் அது காமெடியாக இல்லாமல் சில விஷயங்கள் சில நேரங்களில் சிலருக்கு எடுத்துக்காட்டாகவும் மாறிடும் அப்படின்றது யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. ஸோ இப்படிப்பட்ட கதையில் கொஞ்சம் மாற்றிக்கிட்டு கொஞ்சம் பப்ளிக்குக்கும் ஏற்ற மாதிரி சொசைட்டிக்கும் ஏற்ற மாதிரி கதை கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். நீங்கள் படம் எடுக்கிறீங்க, நிறைய பேருக்கு வாழ்க்கை கொடுக்குறீங்க அப்படின்றதுக்காக இப்படிலாம் எடுக்காதீங்க. இது ரொம்ப டேஞ்சர் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ இந்த படம் வந்து பெருசாக சொல்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. படம் வந்த பிறகு வேணால் அப்டேட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம். இது வந்து கொஞ்சம் ஆவரேஜான மொக்க படமாக கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் படத்தை பற்றின டீட்டெயில் நம்ம அப்டேட் பண்ணுவோம். நன்றி, பாய்.